இலங்கையில் சம்பவம் செய்த மோடி, குஷியில் தமிழர்கள். யாருக்கும் கிடைக்காத மரியாதை மோடிக்கு இலங்கையில கிடைத்திருக்கிறது. அதுவே நமக்கு பெருமைதான். ஆனா வழக்கம் போல மோடிக்கு எதிராகவே உருட்டுகின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக வேடதாரிகள். யாரு எப்படி உருட்டுனா என்னங்க, இலங்கையில என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக சொல்றேன் உங்ககிட்ட. அதை தாண்டி ஊடகம் என்ன பேசுது என்ற விஷயத்தையும் சேர்த்தே சொல்றாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியும் நம்ம நாட்டில் பிரதமர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது உங்களுக்கு புரியும். இப்படி நம்ம நாட்டு பிரதமரை மதித்த காலமெல்லாம் போயிட்டு இன்னைக்கு எப்படி நம்ம மோடிக்கு மரியாதை தந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த வீடியோவில் யார் இருக்கிறது? நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கின்றார். ஆனா அவர் ஒரு பொம்மை மாதிரி தான் செயல்படுகின்றார். சிறந்த அறிவாளி, எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர், நாட்டு வளர்ச்சிக்கு பாடுபட்டாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரை முழுமையாக செயல்பட விட்டிருக்காங்களா பாருங்க. பிரதமருக்கு கை காட்டுறாங்க நம்ம சோனியா காந்தி அவர்கள். அவங்க எங்க கை காட்டுறாங்களோ அங்க போய் நிக்கணுமா. ஒரு நாட்டினுடைய அதிபரும் நம்ம நாட்டு பிரதமரும் கை குலுக்க வேண்டுமா? இல்ல ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரும் வெளிநாட்டுடைய அதிபரும் நம்ம நாட்டு விஷயத்தை கைகுலுக்கி பேசணுமா? இது சட்டப்பூர்வமா சரியானதா? பதவி பிரமாணம் ஏற்றதுக்கு எதிரா இல்லையா? ஒரு நாட்டு பிரதமரை எப்படி கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆனது வழிநடத்தி இருக்கு பாருங்க. ஒரு பொம்மை போல உட்காருனா உட்காரணும், எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும். இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபர் என்ன நினைச்சிருப்பாரு? இத்தனைக்கும் குட்டி நாடு. சோ இதுக்கு பிரதமர் அங்க அழைச்சிக்கிட்டு போயிருக்கவே தேவையில்லை. நம்ம நாட்டிலே விட்டுட்டு போயிருக்கலாம். கூட்டுன்னு போயிட்டு அண்டை நாட்டு அதிபர் இடத்துல அசிங்கப்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ். அதுலயும் இத்தாலியிலிருந்து வந்தாங்க அந்த அம்மா. ஆனா நம்ம நாட்டு குடிமகன், பூர்வ குடிமகன் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களை பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தன எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்மணி அவமதித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தது கடந்த கால ஊடகங்கள். ஆனா இன்னைக்கு இலங்கையில சம்பவம் செய்திருக்கின்றார் மோடி. அதுலயும் யாருக்கும் கிடைக்காத மரியாதை கிடைச்சது அப்படின்னு சொன்ன தெரியுமா? முதல்ல மோடி அவர்கள் பேங்காக்ல இருந்து இலங்கை வரார். அப்படி வருகின்ற பொழுது இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய தலைமையில நம்ம மோடி அவர்களை வரவேற்கின்றார்கள். பிறகு சுதந்திர சதுக்கத்துல போயிட்டு முப்படை மரியாதை செலுத்த அந்த நாட்டு அதிபர் பாத்தீங்கன்னா வரவேற்கின்றார். இலங்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமருக்கோ எந்த ஒரு அதிபருக்கோ முப்படை மரியாதை செலுத்தினது கிடையவே கிடையாது. நம்ம மோடிக்கு மட்டும்தான் இந்த மரியாதை கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி இலங்கையினுடைய உயரிய விருது, இலங்கை மித்திர விபூஷன் என்ற உயரிய விருதையும் மோடிக்கு தந்திருக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல நம்ம ஊடகமானது எதிர்மறையாகத்தான் பேசுது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் விஷயமா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த நாட்டு அதிபர் பூர்த்தி செய்வார் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். இது அந்த நாட்டு விஷயம். அந்த நாட்டு விஷயத்தை கோடிட்டு மட்டும்தான் காட்ட முடியும். அந்த நாட்டு உள் விவகாரங்கள்ல நம்ம ஆழமா தலையிட முடியாது. ஆனா நம்ம நாட்டு விஷயங்கள்ல வெளிப்படையா பேசலாம், தப்பு கிடையாது. நம்ம நாட்டுக்கு ஏதாவது விபரீதங்கள் ஏற்படுகின்ற போது இதெல்லாம் நீங்க அனுமதிக்க கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் தோணியில கூட நாம நம்முடைய கோரிக்கை வைக்கலாம். ஆனா அந்த நாட்டு பிரஜைகள் தொடர்பாக, அந்த உள்நாட்டு விஷயம் தொடர்பாக கோரிக்கை தான் வைக்க முடியும். அப்படிதான் இலங்கை தமிழர்கள் விஷயமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் விஷயமா இருந்தாலும் சரி, மோடி அவர்கள் வேண்டுகோள் வைத்தார். அந்த தமிழருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்று நினைக்கின்றேன், நிறைவேற்றப்படும் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் பாருப்பா, மோடியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக இந்த வாக்கு வங்கியை கணக்கிட்டு தான்பா எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. ஆனா தமிழ் மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எவன் நமக்கு ஓட்டு போடுறான். அதனால வாக்கை அடிப்படையாக வைத்துத்தான் தமிழர்களை கையாளுகின்றார். அதனாலதான் தமிழ் மீனவர்களை கைது செய்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி, இரண்டாவது எல்லை மீறி வருகின்ற தமிழக மீனவர்களையும் சரி மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும். படகுகளை கைப்பற்றக்கூடாது. தமிழ் மீனவர்களை கைது செய்து அழைத்து சென்றாலும் கூட அபராதமின்றி விடுவித்து விட வேண்டும்.
படகுகளை விடுவிக்க வேண்டும், சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். எல்லை தாண்டுவது தெரியாம தானே அன்றி இது எல்லை, அதை தாண்டி போனா அங்க மீன் கிடைக்கும் என்று யாரும் தெரிந்தே எல்லை தாண்டுவது கிடையாது. அதனால கடல் எல்லையை தாண்டி வருகின்றவர்களை மனிதாபிமான முறையில தான் அணுக வேண்டும். நாங்களும் அப்படிதான் உங்க நாட்டு மீனவர்களையும் அணுகுவோம். தயவு செய்து தமிழக மீனவர்களை எந்த காலத்திலும் சரி கைது செய்யக்கூடாது. இப்படி சவுண்டா பேசுறாரு மோடி. ஆனா இலங்கை வாழ் தமிழர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்களுடைய நலனை பற்றி பேசுகின்ற போது பால அந்த நாட்டுக்கிட்டே கொடுத்துட்டாரு. நீங்க எதனா முடிவு எடுத்துக்கோங்க, நீங்க அவங்களுடைய கோரிக்கை ஏற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எண்ணறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றி சவுண்டா பேசுற மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களை பற்றியும் அவங்களுக்கான அரசியல் அதிகாரம் பற்றியும் அரசியல் திருத்தம் 13 பற்றியும் ரொம்ப விரிவா பேசியிருக்க வேண்டுமா இல்லையா மோடி? ஆடா இலங்கை தமிழர்கள் தானே, அவன் ஓட்டு போட போறானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே இலங்கை தமிழர்களை பற்றி மோடி அவர்கள் விரிவா பேசல. வாக்கு வங்கியை அடிப்படையாக வச்சுதான் மோடி பேசுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மீனவர்கள் தொடர்பாக வெளிப்படையாக பேசுற மோடி இலங்கை தமிழர்களை பற்றி வெளிப்படையா பேசலையே. அந்த அதிபர் என்ன தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா? இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியாக இலங்கைக்கு வாரி கொடுத்திருக்கிறோம். சிங்களனுக்கும் 450 கோடி வாரி கொடுத்திருக்கோம்னா தமிழர்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக தானே வாரி கொடுத்திருக்கோம். இப்படி தமிழர்களை அடிப்படையா வைத்து இலங்கைக்கு வாரி கொடுக்கின்ற போது அந்த தமிழர்களுடைய நலனை வெளிப்படையா பேசிக்கணுமா இல்லையா? மோடி ஏன் பேசல? சுயநலவாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம நாட்டு பிரச்சனையை வெளிப்படையா பேசினாரு, நம்ம மீனவருடைய பிரச்சனையை வெளிப்படையா பேசினாரு. ஆனா அந்த நாட்டு பிரச்சனையை சூசகமா தான் பேச முடியும். ஏன்னா அந்த நாட்டு தமிழர்களை பற்றி சூசகமா பேசினார் மோடி என்று சொல்லுகின்ற அதே பத்திரிகையாளர் தான் இந்தியாவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரியா இருக்கிறாங்க, இலங்கையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, அப்புறம் இலங்கையும் பகையாகி போய்விட்டால் சீனாகாரன் நேரடியா தமிழ்நாட்டிலே வந்து உட்காந்துக்குவான் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சொல்றார். அப்போ சர்வதேச அரசியல்ல நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அண்டை நாடுகள் எல்லாம் நமக்கு எவ்வளவு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்துதானே இலங்கையை எப்படி கையாள முடியுமோ அப்படி கையாளுறார் மோடி. நம்ம நாட்டு மீனவர்களை பற்றியும் நம்ம நாட்டு மீனவருடைய படகை பற்றியும் மோடி அவர்கள் பேசாம போயிட்டான்னு வச்சுங்க, யோ இங்கிருந்து இலங்கைக்கு என்னத்துக்கு போன நீ அப்படின்னு கேட்கலாம். ஆனா தெளிவாவே பேசியிருக்கின்றார் மீனவர் பிரச்சனையை, அதுவே பாராட்டலாம். அதை விட்டுவிட்டு கச்சத்தீவை மீட்பதை பற்றி மோடி அவர்கள் பேசவே இல்லை. இது இலங்கைக்கு போயும் தமிழர்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம். கச்சத்தீவு மீட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் தீரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்ற மோடி கச்சத்தீவு மீட்பை பற்றி ஏன் பேசல அப்படின்னு சொல்றாங்க. கச்சத்தீவை யாரோ தூக்கி கொடுத்துருவாங்களாம், அதில் இருக்கின்ற உரிமையை கூட விட்டு கொடுத்துருவாங்களாம். ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு போனா கச்சத்தீவை பற்றி பேசியே ஆகணுமா? கொடுத்தவனை பற்றி பேசுங்களேன், உரிமைய விட்டு கொடுத்தவனை பற்றி பேசுங்களேன். இப்படி விட்டு கொடுத்தவங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனா ஏயா கச்சத்தீவை பற்றி நீ பேசினியா அப்படின்னு கேட்பாங்க. கச்சத்தீவை பற்றி எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருப்பார் மோடி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மீனவர்கள் பற்றியும் படகை பற்றியும் சிறையில் இருக்கின்றவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த மோடி கச்சத்தீவை பற்றி பேசியிருக்க மாட்டாரா? நிச்சயமா பேசியிருப்பாரு. அதுல சர்வதேச அரசியலுடன் கலந்து பேசியிருப்பாரு. அதனால இலங்கையுடன் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நாம ஏற்கனவே இலங்கை தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்னும் வீடுகள் கட்டி கொடுக்க போறாங்களாம். அனுராதபுரத்துல நாளைக்கு ரயில்வே பாலங்களையும் ரயில்வே சாலைகளையும் ரயில்வே திட்டங்களையும் முடிக்கப்பட்ட திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறாரு. இன்னைக்கு காணொலி வாயிலாக 2 திட்டங்களையும் நிறைய வழிபாட்டு தலங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கின்ற சூரிய ஒளி மின் தகடுகளையும் மோடி அவர்கள் தொடங்கி வச்சாரு. அது மட்டும் இல்ல, இலங்கைக்கு போன மோடிக்கு நம்ம நாட்டில இருந்து அங்க போயிருக்காங்க தெரியுமா, அவங்க சிறப்பான வரவேற்பு தந்தார்கள். மழை கூட குறுக்கிட்டது, ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல வரவேற்புல அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தமிழிலே பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் பதிந்திருக்கின்றார். இலங்கை பயணம் முடித்துக் கொண்டு ராமேஸ்வரம் திரும்புகின்றார் நாளையே. ஆனா சீனாக்காரனுடைய ஆதிக்கத்தை இலங்கையில விட்டுறாதீங்க, தயவு செய்து நமக்கு ஆதரவா இருங்க. கொரோனா தருணத்துல இருந்தாலும் சரி, பொருளாதார சீரழிவின் போதும் சரி, இந்தியா தான்பா காசு கொடுத்தது, உணவு கொடுத்தது, மருந்து கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, எல்லாமே கொடுத்ததுப்பா.
அதனால இந்தியாவுக்கு நீங்க ஆதரவா தான் இருக்கணும், எந்த தருணத்திலும் நாங்க உங்களை கைவிட்டது கிடையாது அப்படின்னு மோடி சொல்லிட்டு இப்போ இலங்கைக்கு 450 பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறோம். அதற்கான வட்டியை இப்ப நாம குறைக்க போகின்றோம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் புராதன காலத்திலிருந்தே உறவுகள் இருக்குது, நல்லுறவு இருக்கிறது. இங்க அனுரா குமாரதுங்கே திசாநாயக்க, அந்த நாட்டு அதிபருடைய பெயர் வாயில வரல, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அவரு அந்த நாட்டு அதிபராக தேர்ந்தெடுத்த உடனே நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். அதே மாதிரி அந்த நாட்டு அதிபர் பதவியேற்ற பிறகு முதலாவதாக வெளிநாட்டு ஒரு பிரதமர் வந்தார்னா அது நானாதான் இருக்கும். சிறப்பான வரவேற்பு தந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல நம்ம எல்லாம் பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயத்தை செஞ்சார் மோடி அப்படின்னு சொல்லும் பொழுது திருக்குறளை சொல்லி இலங்கை அதிபருக்கு புரிய வைத்தார். என்ன தெரியுமா? பாருங்க, நாம 2 பேரும் நண்பர்கள். இந்த நட்பை பாதுகாத்தோம் என்றால் எதிரிக்கு நாம் தருகின்ற பலத்த அடி இதாத்தான் இருக்கும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டா தான் எதிரிக்கு கொண்டாட்டம். ஆனா நாம 2 பேரும் நட்பை இறுகி பற்றி கொண்டோம் என்றால், பாதுகாத்தோம் என்றால் எதிரிக்கு பலத்த அடி அப்படின்னு சொல்லும் விதமாக திருக்குறளை சொல்லி காட்டினாரு. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல வினைக்குரிய யாவுல காப்பு அப்படி திருக்குறளை சொல்லி இலங்கை அதிபருக்கு புரிய வச்சாரு. இதுவே நமக்கு பெருமைதான். ஆனா சிங்கள அதிபருக்கு அது புரிந்திருக்குமா என்னமோ தெரியல. ஆனா தமிழர்களாகிய நமக்கு நல்லாவே புரிஞ்சுது. நம்ம 2 பேரும் நட்பா இருந்தா பகைவன் நமக்குள்ள வர வாய்ப்பே கிடையாது. உன் தேவையை நான் பூர்த்தி பண்றேன், என்னுடன் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இலங்கையில சீனா எந்த அளவுக்கு முதலீடு பண்ணிருக்குதோ அதை விட அதிகமாக முதலீடு நாங்க பண்றோம். இன்னைக்கு இலங்கையானது பொருளாதாரத்துல வேகமாக எழுந்து வருது. அதற்கு மிக முக்கியமாக இந்தியா காரணமாக அமைந்திருக்குது சொல்லிவிட்டு 7 ஒப்பந்தங்கள், ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்னு கணினி வளர்ச்சி மற்றும் உற்பத்தி, மின்சாரத்துறை, சூரிய மின்சக்தி உற்பத்தி என்று ஏகப்பட்ட விஷயங்கள் கையெழுத்து ஆகியிருக்கிறது. சோ இலங்கைக்கு போனாரு, மாஸ் காட்டினார். சோ மோடியை பொறுத்த வரைக்கும் படக விடுவிப்பது தொடர்பாக, நம்முடைய தமிழ் மீனவர்கள் கைது தொடர்பாக, சிறையில இருக்கிறவங்க விடுவிப்பது தொடர்பாக மோடி பேசுவாரா? இலங்கையில சீனா ஆதிக்கம் அதிகமா இருக்கின்றாதே, அதனால பட்டும் படாமல பேசிதான் வருவாரு அப்படின்னு நினைச்ச நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இலங்கை போவதற்கு முன்பாகவே சமீபத்தில் தமிழ் மீனவர்களை 11 பேரை கைது செய்திருந்தார்கள். அவர்களை நல்லெண்ண அடிப்படையில் அதிரடியாக விடுவித்து விட்டார்கள். எந்த விதமான பயன் போடாம விட்டுட்டாங்க. சோ இதுவே நமக்கு குஷி இல்ல. ஆனா தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. கச்சத்தீவை பற்றி பேசினாரா இல்லை என்ற விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும். அதற்கு சட்டப்பூர்வமான சர்வதேச நாடுகளுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இதை மீட்பது தொடர்பாகவோ இல்ல குத்தகைக்கு எடுப்பது தொடர்பாகவோ இல்ல இரு நாட்டு மீனவர்களும் அங்க மீன் பிடிப்பது தொடர்பாகவோ இல்ல வலைகளை உணர்த்துவது தொடர்பாகவோ அந்த தீவை பங்கிட்டுக் கொள்வது தொடர்பாகவோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அவையெல்லாம் முழுமை பெறுகின்ற போது நமக்கு தகவல் வரையும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருப்போம். முதல்ல மோடிக்கு எல்லா நாட்டிலும் தந்த மாதிரி அந்த நாட்டுடைய உயரிய விருது கொடுக்கப்பட்டிருக்குது. முப்படைகளினுடைய பாதுகாப்பு, முப்படைகளுடைய மரியாதை மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டு கலாச்சார பண்பாட்டு விழா நிகழ்வுகளையும் நடனங்களையும் மோடிக்கு முன்பாக ஆடி காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அதிபரே வந்தாலும் சரி முப்படைகளுடைய மரியாதை கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு மோடிக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல மதிப்பு மரியாதை இருக்கிறது. ஆனா நம்ம நாட்டில தான் இந்த விஷயமெல்லாம் பார்த்து பொறாமை என்னவோ தெரியல, இலங்கையில மோடி செய்த சம்பவத்துக்கு எதிராக உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திருந்து போறதில்ல. ஆனா உண்மையை நாம கொண்டு போய் சேர்ப்போம். என்ன சொல்றதுங்க? ஏதாவது செய்தி விட்டு போயிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை நாளைக்கு சேர்த்து பேசலாம். நன்றி நண்பர்கள்.